ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டோடைய வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டு மாறிடுச்சுன்னா நம்ம திரும்ப எப்படி மாற்றணுன்ற ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதான் இப்போ நான் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு நேராக தான் அடிக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்விங்கு வேணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனை அழுத்திக்கலாம். அதாவது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும், இப்படி சைடும் இப்படியும் போயிட்டு வரும். அந்த ஆசிலேஷன் நம்ம பார்க்கலாம். மோடு அப்படி பார்த்திங்கன்னா இப்போ கூலிங்கில் இருக்குது. இதை எடுத்தோம்னா ட்ரை அப்படின்னு பார்த்திங்கன்னா கூலிங் வரும், ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேன் மோடில் ஃபேன் வெறும் காற்று மட்டும் தான் வரும், கூலிங் இருக்காது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூம் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்கு போட்டு 5 போட்டுக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப் இருக்குதுங்க. இதை அழுத்தணும் அப்படின்னா 80% கூலிங்கோடு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா 100% நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும். ஸ்டெப்பு 5ல் பார்க்கும்போது 80%. அதுக்கப்புறம் இன்னொன்று குறைச்சோம் அப்படின்னா 60% அளவுக்கு, அதை விட இன்னும் கம்மியாக நம்மளுக்கு கூலிங்கே கிடைக்கும். நம்மளுக்கு எனர்ஜி சேஃப்டி இருக்கும், அதாவது கரண்ட்டு. அதுக்கப்புறம் 40, அப்புறம் திரும்ப போனோம்னா 120. அதாவது நம்ம ஸ்டாண்டர்டாக 100 தான் இருக்கும். 120 பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூலிங் நல்லாவே கிடைக்கும், ஆனால் கரண்ட்டு இழுக்கும். அது அந்த 5 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு இந்த இடத்துல காட்டுதுங்க இல்லையா. இப்போ நம்ம 3 மாத்திரம் கூலிங்கில் செட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல காட்டுதுங்க இல்லையா, ஃபேனோட ஸ்பீடு 4 கோடு காட்டுதா. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 4 கோடு இருக்கும்போது உஸ்ஸுன்னு நல்லா காற்றடிக்கும். இப்போ நான் அதை அழுத்தினேன் அப்படின்னாக்கா ஆட்டோவில் வந்துடும். ஆட்டோவில் பார்த்திங்கனாக்கா அது ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட். இதுவே நம்ம வந்து ஒரு 3 செகண்டு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, பிடிச்சி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அழுத்திட்டு அப்படின்னா ஃபாஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. இப்போ சில ஏசிலாம் பார்த்திங்கன்னா டர்போன்னு ஒன்று வரும். ஒரு 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக கூலிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது 24 டிகிரியில் மாறிடும். அதுதான் அது. இப்போ நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து தூங்க போகிறேன், எனக்கு வந்து இவ்வளோ நேரம் ஏசி ஓடுனா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நாம் டைமர் செட் பண்ணிக்கலாம். இப்போ அது அரை மணி நேரம், இது வந்து 1 ஹவர், 1.5 மணி நேரம், 2 ஹவர். இப்போ 2 ஹவர் வச்சுட்டு நம்ம செட் கொடுத்துட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும். எண்ணி 2 ஹவர்ஸ் நல்லா கண்டினியூஸாக ஓடிட்டு அதுவே தானே ஆஃப் ஆகிடுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா திரும்ப இதை நம்ம வந்து 3 செகண்ட்ஸு ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னாக்கா அதுவே 24ல் மாறிடும். அதுக்கப்புறம் ஃபேன் ஆட்டோவில் இருக்கா, நாம் இதை அழுத்தி நம்ம மேலே 4 இது ஸ்டெப் ஏற்றிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இதுலையுமே பார்த்திங்கன்னா 3 செகண்ட் நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மிஷின் ஏசியே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் ஆகி உள்ளே தூசி இருந்தால் அதுவே வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் மோட் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, 3 செகண்ட்ஸ் எழுதி பிடிச்சா ஃபாஸ்ட் மோட். அந்த ஃபாஸ்ட் மோட் குவைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடில் தான் போகும். ஆட்டோ மோடில் போனாலும் கொஞ்சம் அப்படியே மந்தமாக வர்ற மாரி ஒரு ஃபீல் ஆகுங்க. மற்றபடி நம்ம யூசேஜ் கொடுத்தோம்னா நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி அது யூஸ் ஆகுங்க. பீப் அந்த டைன்ஸ் வந்ததில்ல, அதை நம்ம பார்த்தோன்னா அது ஆஃப் ஆகிடும். க்ளீன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதான் இப்போ நான் சொன்னது தான். ஃபில்டர் ரீசெட் அதுவுமே நம்ம கொடுத்தோம்னா க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி தான் அதுவுமே வரும். டிஸ்பிளே இப்போ நம்ம ஏசியில் டிஸ்பிளே லைட் எடுதில் அதை அழுத்தணும்னா அது ஆஃப் ஆகிடும். இப்போ க்ளீன் ஆப்ஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம க்ளீனை வந்து இப்படி செட் கொடுத்துட்டு நாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஏசியில் வந்து அந்த நம்பர்ஸ் 1லேருந்து C1 அப்படின்ற மாரி காட்டும். ஓகேங்களா. அந்த நம்பர்ஸ் வந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகி ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துடுங்க. இது போல் வந்துடும், அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்குறீங்களா, வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஏசி பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்குங்க, ஆன் ஆகிட்டுருக்கு, ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்ஷன் நான் அழுத்துறேன் அப்படின்னா இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும் பாருங்கள். டோர் க்ளோஸ் ஆகிடும். ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். இந்த ஓட்டையாக இருக்குல்ல, இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி வரும். ஏசியோட கூலிங் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வெளியே வரும். இது வந்து ஒரு சின்ன ரூம் இருந்ததுனாக்கா அதனுடைய யூசேஜ் வந்து கரெக்டாக இருக்குங்க.
பெரிய ரூமுக்கு வந்து இது வந்து செட் ஆகாதுன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷனோடு இருக்குங்க. ஒய்ஃபை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்மார்ட் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கியூஆர் கோடு இருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஏசியோட மாடல். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்மார்ட் திங்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.